வணக்கம். என் பேர் சத்யா. நான் இந்து காலேஜ்ல இருந்து வரேன். இங்க உழைப்பல நகர் எங்க மாமியார் இருக்காங்க. அவங்க மூலியமா தான் இந்த கோயில் எனக்கு தெரிய வந்தது. இந்த கோயில்ல நவகிரக பூஜைக்கு எங்க மாமியார் வருஷம் கலந்துப்பாங்க. அதுல எல்லாருக்கும் ப்ளவுஸ் பிட் கொடுக்கறது அந்த மாதிரி கலந்துப்பாங்க. அதுல என்னதான் அவங்க முதல்ல செய்ய சொல்லுவாங்க. அதுல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இங்க இருந்து நிறைய விஷயங்கள் புதுசா எனக்கு ஏதோ ஒரு விதமான வைப்ரேஷன் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும். முருகர் வேல் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். நான் எப்படி வாங்கணும் என்னன்னு எனக்கு தெரியாது. அப்போ இங்க நவகிரக பூஜையில அந்த அம்மாக்கு 9 நாள் நவகிரகம் பண்ணி அதுல இருந்து ஒரு சிலையா கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன சிலை வேணுமோ நீங்க வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க எங்க மாமியார் கிட்ட. நான் சொல்லியிருந்தேன் எனக்கு இந்த மாதிரி முருகர் சிலை வேணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் முருகர் சிலை, அந்த சிலை இல்லாம எனக்கு வேல் மட்டும் கிடைச்சிச்சு. அந்த வேல் கிடைச்ச அந்த வருஷம் எங்க வீட்டுக்காருக்கு உண்மையா சாமி பக்தினா கிடையவே கிடையாது. கற்பூர ஆரத்தி காமிக்க மாட்டாரு, எதுவுமே பண்ண மாட்டாரு. அவர் ஒரு நீயே பாத்துக்கோ, ஆனா கூட வருவாங்க, நீ பாத்துக்கோ, நான் பரவாயில்ல அப்படின்னு. ஆனா அந்த வேலை என் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 48 நாள் போன தைப்பூச விரதம் எங்க வீட்டுக்காரர் என் கூட இருந்தாரு. ஒவ்வொரு கோயிலுக்கும் என் கூட வந்தாரு. அது எனக்கு எப்படி சொல்றது, எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, உங்க வீட்டுக்காரர் விபூதி நெத்தியில வச்சுக்க மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பட்ட நெத்தியில போட்டுட்டு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் என் கூட முருகர் கோயிலுக்கு வராரு. எனக்கு அதை விட வேற பெரிய சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே கிடைக்கல. நான் மட்டும் தனியா போயிட்டு சாமி கிட்ட கும்பிடும் போது எனக்கு அது ஒரு வித்தியாசமா தெரிஞ்சது. இன்னைக்கு எனக்கு குடும்பமா என் கூட நின்று எல்லாத்துக்குமே எனக்கு கூட இருந்திருக்காரு. இது மட்டும் என் கூட இல்லையே நினைச்சு நான் ரொம்ப நாளா ஃபீல் பண்ணிருக்கேன். ஆனா அந்த டைம் அந்த முருகர் என் வீட்டுக்கு வேலா இல்ல, நீ அந்த கவலையும் உனக்கு தரமாட்டேன் நானு, நீ உன் கூட உன் வீட்டுக்கார் வருவாரு எல்லா இடத்துக்கும் சொல்லி இன்னைக்கு வரையும் என் கூட கோயிலுக்கு வாரம் வந்துட்டு இருக்காங்க. இங்க நான் ஒவ்வொரு குலதெய்வமும் எங்களுக்கு என்னன்னு சரியா தெரியாம இருந்துச்சு. எங்க மாமியார் முனீஸ்வரன் சொல்லி சொன்னாங்க. ஆனா எங்க இருக்கு என்னன்னு எனக்கு தெரியல. எல்லாருமே குலதெய்வம் கும்பிட்டா நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்க பின்னாடி முனீஸ்வரர் இருக்காரு, நீ போய் அங்க வேண்டுதல். அந்த மாசம் நான் முனீஸ்வரன் கிட்ட நான் அந்த வாட்டி கேட்டது ஒண்ணு, என் குலதெய்வம் எதுன்னு எனக்கு தெரியல. எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்றாங்க. என் குழந்தைங்களுக்கு பெரிய பழத்துலதான் நான் மொத்தச்சு காது குத்தேன். எனக்கு எதுன்னு தெரியலப்பா, நீயா எனக்கு என்ன எங்கன்னு காமிச்சு கொடுத்துரு அப்படின்னாங்க. என் ஹஸ்பண்ட் அப்ப வேலூர்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. வேலூர்ல எங்க வீட்டுக்காரோட சொந்த ஊர்லயே அவ்வளவு பெரிய முனீஸ்வரன் கோயில் இருக்கு, அதுதான் உங்க குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு காட்சி கொடுத்தாரு. அந்த வருஷமே எங்க எல்லாருமே போய் குலதெய்வத்துக்கு சாமி கும்பிட்டு வந்தோம். அடுத்த வருஷம் எங்க மச்சின யாருமே நாங்க மட்டும்தான் போனோம். அவங்க யாருமே சேர மாட்டேன், நாத்தனார் யாருமே வரலன்னாங்க. அதுக்கு அடுத்த வருஷம், போன வருஷம் லாஸ்ட் இயர் எல்லாருமே சேர்ந்து போய் கடா வெட்டி அந்த அப்பாவை நாங்க கும்பிட்டுட்டு வந்தோம். அது எங்களுக்கு ரொம்ப பெரிய, சேர்ந்து செஞ்சதுலயே எங்களுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷமானது. அது நினைச்சு கூட இத்தனை வருஷம் எங்களுக்கு கிடைக்கல அது. ஆனா இவரை நான் சேவிச்சுட்டு இவர்கிட்ட நான் வேண்டிட்டு, எனக்கு நீ காமிச்சு கொடு, எனக்கு எது குலதெய்வம்னு தெரியல, ஏன்னா குலதெய்வத்தை கும்பிட்டாதான் நம்மளுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு. எங்களுக்கும் அடுத்தடுத்து நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு, என்னால எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன். போன வாட்டி வராகி அம்மனுக்கு இங்க நான் வந்திருந்தேன். போன வாட்டி வரும்போது உளுத்தம்பருப்பு எடுத்துட்டு போய் எனக்கு லாஸ்ட் டைம் போகும்போது எனக்கு ஒரு யூட்ரஸ்ல கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது சர்ஜரி பண்ணிதான் ஆகணும்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. ஆல்ரெடி நிறைய சர்ஜரி எனக்கு பண்ணிருக்காங்க. அதெல்லாம் விட இது எனக்கு ஏஜ் ஆனனால எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. உண்மையான சொல்றேன், நான் வேண்டிட்டு போனேன் அம்மா கிட்ட, அம்மா எனக்கு இது சர்ஜரி இல்லாம எனக்கு எப்படியாவது எனக்கு காப்பாத்தி கொடுத்துருமா, எனக்கு இப்ப சர்ஜரி பண்ணிக்கிற நிலைமையில நான் இல்லம்மான்னு. இந்த வாட்டி டாக்டர் கிட்ட நான் போறேன், ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க, உனக்கு அந்த இது குறைஞ்சிருக்குமா, நீ சர்ஜரி பண்ண தேவையில்லை, ஒரு 3 மாசம் வெயிட் பண்ணலாம், நான் டேப்லெட் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இதை தவிர்த்து எனக்கு வேற எதுவுமே தெரியல. அந்த அம்மா கிட்ட நான் எப்படி அந்த அம்மா கிட்ட நான் ரொம்ப எப்படி சொல்றது, நான் நெருங்கி நான் வரேனா இல்ல என்னன்னு எனக்கு தெரியல. அந்த அம்மா என்னை பாத்துக்கிறாங்க. நான் வேற எதுவுமே கேட்கல, எனக்கு அதை கூட இதை கூடன்னு கேட்கல. நான் கேட்டது இது ஒண்ணு மட்டும்தான், எனக்கு ஆப்ரேஷன் வேண்டாம்மா, நான் நிறைய பாத்துட்டேன், வலியை ரொம்ப அனுபவிச்சிட்டேன், எனக்கு இந்த வலி வேண்டாம் அப்படின்னு. நான் உனக்காக தரேன், நீ இந்த வலி உனக்கு கிடையாதுன்னு எனக்காக இத்தனை வாட்டி ஒவ்வொரு வருஷம் போகும்போது சொல்லுவாங்க ஆப்ரேஷன். எங்க அண்ணியை கூட தெரியும் ஆப்ரேஷன் பண்ணிதான் ஆகணும்னு சொன்னாங்க. எல்லாருமே வீட்டுல எல்லாருமே கம்பல் பண்ணாங்க, நீ பண்ணுன்னு சொல்லிட்டு. நான் பண்ண மாட்டேன், எனக்கு எதனா ஒண்ணு நடக்கும் தெரியும்னு. இந்த வாட்டி நாங்க போய் இல்ல ஆப்ரேஷன் வேண்டாம் சொன்னது எனக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷமா இருந்தது. இன்னும் நான் எங்க மாமியாருக்கு யாருக்குமே நான் சொல்லலை எனக்கு ஆப்ரேஷன் வேணாம்னு சொன்னது. எங்க வீட்டுல எங்க அன்னைக்கு வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியும், இப்போ இது மூலியமா தான் எங்க மாமியாருக்கு தெரிஞ்சா தெரியும். ரொம்ப நன்றி. கண்டிப்பா எல்லாரும் வாங்க இந்த கோயிலுக்கு. உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பா அம்மா எல்லாருமே ஒரு இடத்துக்கு போனா ஒரு சாமியை பார்க்கலாம். ஆனா இங்க மட்டும்தான் முருகர், சிவபெருமான், நரசிம்மர், முனீஸ்வரர்,
சரஸ்வதி, ஐகிரீவர் எல்லா சாமியும் ஒரே இடத்துல நம்ம பார்த்து அந்த பாசிட்டிவ் வைப்பை நம்ம அனுபவிக்கலாம். எல்லாருமே வாங்க. நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு சாமி உங்களுக்கு ரொம்ப நன்றி.